ஒரு கடலோரவியல் இந்தியாவிலே ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் ரொம்ப நாள் நடக்குது என்று கேட்டால் பிஏ தமிழுக்கு 3250 ரூபாய் தான் வருடத்திற்கு. ஒரு செமஸ்டருக்கு அது ஒரு வருடத்துக்கு 2 செமஸ்டர். படிப்பு சார்ந்த நிறைய அந்த ப்ரிசர்வ் பண்ண நிறைய மீன்கள்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் ஈவினிங் டயத்தில் தொண்டி மக்கள் சுற்றுவட்டார மக்கள் வருவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்தாலும் இவ்வளோ பெரிய ஒரு படிப்பு இங்கே இருக்குது, இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி இருக்குது, அவரோட பிரான்ச் தொண்டியில் திறந்துருக்காங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். நண்பர்களே, நான் அஸ்ஃபாக், இது தமிழ் சஃபாரி நிகழ்ச்சி. இந்த வீடியோவில் கல்வி சம்பந்தமான ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் உள்ள அழகப்பா யூனிவர்சிட்டியோடைய பிரான்ச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியலை. இதனால் பக்கத்து ஊர்களுக்கு ராம்நாடு இந்த மாதிரி பல ஊர்களுக்கு போயிட்டு படிக்கிறாங்க, நிறைய ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் தொண்டியில் உள்ள அழகப்பா யூனிவர்சிட்டியோடைய ஆர்ட்ஸ் காலேஜில் என்னென்ன குரூப்லாம் இருக்குது, வசதிகள்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி லேபுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த அழகப்பா யூனிவர்சிட்டியோடைய தொண்டி கேம்பஸில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஓசனோகிராஃபிக் கோஸ்டல் ஏரியா ஸ்டடீஸ் அப்படிங்கிற இந்த குரூப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ரொம்ப வருஷமாக நடக்குது, நிறைய மக்களுக்கு தெரியும். இது பார்த்திங்கன்னா இந்தியாவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இந்த கோர்ஸ் இருக்குது. அதாவது மெரைன் பயாலஜி சம்மந்தமான கோர்ஸ் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இந்தியாவில் இருக்குது. அதில் தொண்டியில் முக்கியமான ஒன்று. இப்போ பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் குரூப் கொண்டு வந்திருக்கிறாங்களாம். அதில் ஸ்டூடெண்ட்ஸோட வருகைகள் ரொம்ப கம்மியாக இருக்குது, நிறைய மக்களுக்கு தெரியலை அப்படின்னு சொன்னனால தான் மக்களுக்கு தெரியப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்கிறோம். காலேஜ் உள்ளே வந்துட்டோம். இங்கே காலேஜோடைய முதல்வர் டாக்டர் ரவிக்குமார், சீனியர் ப்ரொஃபஸர் ப்ளஸ் இவங்களுடைய இந்த காலேஜோடைய முதல்வர், அவங்கள தான் இப்போ நம்ம மீட் பண்ண போகிறோம். குட் மார்னிங் சார். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன் சார். அவங்க தான் மிஸ்டர் ரவிக்குமார். இவங்கள்ட்ட தான் இந்த காலேஜ் சம்மந்தமாக கேட்க போகிறோம். இந்த காலேஜோடைய முதல்வர். இவங்கெல்லாம் இந்த நம்ம ஊரில் உள்ள முக்கியமான சமூக ஆர்வலர்கள். இவங்கள்ட்டையும் இந்த காலேஜ் சம்மந்தமாக பின்னாடி நம்ம கேட்டுக்கோம். காலேஜை பற்றி நம்ம தமிழ் சஃபாரி சொந்தங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எத்தனை வருஷமாக செயல்படுது அப்படிங்கிறத சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக சொல்லுங்கள் சார். வணக்கம். நான் டாக்டர் எஸ் ரவிக்குமார், அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய கடலியல் மற்றும் கடலோரவியல் மூத்த பேராசிரியராகவும் துறை தலைவராகவும் இருந்து வருகிறேன். கூடுதல் பொறுப்பு அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வராகவும் இருந்து வருகிறேன். தொண்டி மக்களுக்கு பயன்படும் வகையில் குறிப்பாக மாணவிகள் வெளியில் சென்று படிப்பதற்கு, உயர்கல்வி கற்பதற்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருப்பதன் காரணமாக தொண்டிவாழ் மக்கள் சுற்று வட்டாரத்தினுடைய மக்களுடைய வேண்டுகோளின்படி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் கீழ் தொண்டி வளாகத்திலே இயங்கக்கூடதான இந்த வளாகத்திலே கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 2023ஆம் வருடம் ஆரம்பிக்கப்பட்டது. பிஏ ஆங்கிலம், பிஏ தமிழ், பிபிஏ, பிகாம் சிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் போன்றதான பாடப்பிரிவுகள் கற்பிக்கப்படுகின்றன. இங்கு கற்பிக்கப்படக்கூடியதான பாடப்பிரிவுகளுக்கு அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய கல்வி கட்டணம் என்னவென்று கேட்டால் பிஏ தமிழுக்கு 3250 ரூபாய் தான் வருடத்திற்கு. ஒரு செமஸ்டருக்கு ஒரு வருடத்துக்கு 2 செமஸ்டருக்கு. பிஏ இங்கிலீஷ் 3250, பிகாம் 3250, பிபிஏ 3250, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் 3750, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 7250, பிகாம் சிஏ 7250. இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸும் பிகாம் சிஏ தான் சிறிது கொஞ்சம் கல்வி கட்டணம் கூடுதலாக இருக்கும். ஏனென்றால் இங்கு திறம்பட ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். நல்ல ஒரு கம்ப்யூட்டர் லேப் ஒன்று இங்கே இருக்கிறது. அதில் நிறையா கம்ப்யூட்டர் வைத்திருக்கிறோம் பாடங்கள் கற்பிப்பதற்கென்று. அதனால் அந்த ஃபீஸ் கூட இருக்கும். மிக குறைவான கல்வி கட்டணத்திலே சொந்த ஊரிலேயே நீங்கள் என்ன செய்யலாம், கல்வி கற்கலாம். 3 வருடத்திலே நீங்கள் டிகிரியை பெற்றுக்கொள்ளலாம். இந்த டிகிரி அழகப்பா யூனிவர்சிட்டியோட டைரக்ட் அழகப்பா பல்கலைக்கழகம் தான் அந்த டிகிரி உங்களுக்கு கொடுக்கப்படும். இது ஒரு அரசு பல்கலைக்கழகம், இது பிரைவேட் பல்கலைக்கழகம் கிடையாது. எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா 50% விழுக்காடு மார்க் இருந்தால் போதும். SC/STக்கு குறைவான மார்க் இருந்தால் 5% குறைவான மார்க் இருந்தால் போதும். கல்வி உதவித்தொகை அரசாங்கத்திலே எவ்வாறு கொடுக்கப்படுகிறதோ எல்லா உதவித்தொகையும் நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது. மீனவர்களுக்கு தேவையான உதவித்தொகை, நலவாரியம் தொழிலாளர் நலவாரியத்தினுடைய உதவித்தொகை, மற்றபடி அக்ரிகல்ச்சருக்கு உள்ள உதவித்தொகை, எல்லா உதவித்தொகையுமே இங்கே எலிஜிபிள். இது எதுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரியல தொண்டியில் இப்படி ஒரு கோர்ஸ் இருக்குது. அழகப்பா யூனிவர்சிட்டியில் 2 வருஷம் நடந்துகிட்டு இருக்குங்கிறது ஊரில் ஊழல் எனக்கு கூட தெரியல. முன்னாடி ஒரு ஈவினிங் காலேஜ் இருந்துச்சு, இப்போ அதை மூடிட்டாங்க. ஒரு மெரைன் பயாலஜி மட்டும் இருக்குது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சுலைமான் மாதிரி அந்த சமூக ஆர்வலர்கள் அந்த டீம்லாம் சொல்லி இதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்ல போது தான் இவ்வளோ கோர்ஸ் இருக்குதா, அப்போ கண்டிப்பாக அந்த பகுதி மக்களை கொண்டு போய் சேர்க்கணும்
அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு தான் எடுக்கிறோம். நிறைய மக்கள் நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப நன்றி. இப்போது காரைக்குடி, அதே மாதிரி ராம்நாடு, சருகன் இப்படி நிறைய படிக்க வைக்கிறாங்க தொண்டியாத சுற்று வட்டாரத்தில். இவங்களுக்கு என்னென்ன சிரமம் இருக்குன்னு சொன்னால் ஃபீஸ் ஒரு வகையில் அதிகமான ஃபீஸை விட வேன் கட்டணம் அதிகமாக இருக்குது. ஆமாம். அதுபோக காலைல 6 மணி 6:30 மணிக்கு வந்து பிள்ளைங்க கிளம்பி ரெடியாக நேரத்தில் என் மருமகள்லாம் படிச்சிச்சு ராம்நாட்டில். திடீர்னு வண்டி விட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பைக்கில் கூட்டு போய் நம்ம வேலைக்கு விட்ற மாதிரி இருக்கும், கொஞ்சம் லேட் ஆகிடும் கூட. இந்த மாதிரி சிரமங்கள் காலேஜ் போகும்போது அந்த பிள்ளைங்க கூட டென்ஷன்லேயே போங்க. இப்போ இது நோம்பு நேரங்கள் அதை விட ஒரு சிரமமாக இருக்கும். இப்போ தொண்டியில் நம்ம ஊரில் இருந்துச்சுன்னா இந்த சிரமங்கள் பொதுவாக காலையில் ஃப்ரீயாக வரலாம். எத்தனை மணிக்கு சார் டைமிங்? காலேஜ் டைமிங் எப்பொழுதும் போகிறோம். மற்ற காலேஜ் கல்லூரியை போலவே 10 மணிக்கு ஆரம்பித்து 5 மணிக்கு முடித்தது. 10 to 5. இதில் லஞ்ச் டைம் இடையில லஞ்ச் டைம் 1 to 2. இப்போ லஞ்ச் வந்து இப்போ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லா சந்தத்தையும் கிளியர் பண்ணிடுவோம். பிள்ளைங்க வந்து படிக்க வர்றாங்கன்னா லஞ்ச் கொண்டு வந்து கொடுக்கலாமா அல்லது கொண்டு வந்துடலாம்? லஞ்சுக்கு பேரண்ட்ஸ் கொண்டாந்து கொடுத்துட்டும் போகிறாங்க, சாப்பிட வச்சுட்டு குழந்தைங்களை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, லஞ்சுக்கு போயிட்டும் வர்றாங்க. ஓகே போயிட்டு வரலாம். அதுக்கு அனுமதிக்கிறீங்க? அதுக்கும் அனுமதிக்கிறோம். ஓகே இதெல்லாம் வந்து அந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு நல்ல வாய்ப்பு. அது போக ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க. ரொம்ப கம்மி. வேன் ஃபீஸ் டோட்டலாக இது கம்மி இல்லை. அது போக மற்ற இதுக்கு வந்து டைரக்ட் யூனிவர்சிட்டினால இங்கே படித்து பட்டம் வாங்குறதுக்கு உள்ள வேல்யூவும் கூட இருக்கிறதுனால இந்த செய்தியை முடிஞ்ச அளவு தொண்டி மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க, சுற்று வட்டார மக்களுக்கும் கொண்டு போய் சேருங்க. இருந்தாலும் நம்ம நேரில் கொண்டு வந்து கூடலாம். நல்ல பாதுகாப்பான முறை, இயற்கை கடற்கரை சூழல் இருக்குது, ஊர் உள்ள அமைஞ்சிருக்குது. அதனால தொண்டி சுற்றுவட்டார மக்கள் பாதுகாப்பு கருதி, அதுவும் இல்லாமல் லேடிஸ்க்கு மட்டும் தான் சார் இந்த காலேஜ். பெண்கள் கலைக்கல்லூரி இருக்கிறனால முடிஞ்ச அளவு பாதுகாப்பாக இருக்கும். ஒரு சின்ன விஷயம்னாலும் நம்ம வந்து பார்த்துக்கலாம், பேசிக்கலாம். அதனால் அந்த செய்தியை தொண்டி சுற்றுவட்டார மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. இந்த காலேஜில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குது சூழலை பார்த்துட்டு முடியும்னு சொன்னால் நேரடியாக பேசுங்க அப்படின்னு சொல்ல காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறோம். ஓகே அந்த நம்பர் இந்த காலேஜில் என்கொயரி வேணும்னு சொன்னால் அந்த காண்டாக்ட் நம்பரை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்னென்ன மாதிரி கோர்ஸ் இருக்குது அல்லது உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். நேரடியாகவும் வந்து கேட்கலாம். இது வந்து கடற்கரையில் கடைசியில் இருக்குது, டிராவல்ஸ் பங்களா பக்கத்தில் அழகப்பா யூனிவர்சிட்டியோடைய மெரின் பயாலஜி இருந்துச்சு. நிறைய மக்களுக்கு தெரியும். இருந்தாலும் தொண்டி அந்த கடற்கரை பாலத்தை தாண்டி நீங்கள் வந்தீங்கன்னா கடைசி இந்த காலேஜ் தான். நீங்கள் தொண்டி மக்கள் இதை யூஸ் பண்ணிக்கிறங்க. முடிஞ்ச அளவு இந்த செய்தியை தொண்டி மக்களை சுற்றுவட்டார மக்களை கொண்டு போய் சேருங்க. இந்த பகுதி மக்கள் குறிப்பாக படிக்கணும்னு விரும்பக்கூடிய நிறைய மக்களுக்கு இது யூஸ் ஆகும். இது ஒரு பார்க். இது வந்து ஈவினிங் டயத்தில் பொதுமக்கள் வர்றதுக்கு வேண்டி அழகப்பா யூனிவர்சிட்டியில் ரெடி பண்ண ஒரு பார்க். இது ஒரு சின்ன கட்டணம் வசூல் பண்ணி இதில் ஈவினிங் டயத்தில் தொண்டி மக்கள் சுற்றுவட்டார மக்கள் வருவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து வந்தாலும் இவ்வளோ பெரிய ஒரு படிப்பு இங்கே இருக்குது, இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி இருக்குது, அவரோட பிரான்ச் வந்து தொண்டியில் திறந்துருக்காங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த பார்க்குக்கு வந்த நிறைய மக்களுக்கே தெரியாது. அதனால் இந்த வீடியோ முழுக்க தொண்டி அதன் சுற்றுவட்டார மக்களுக்கு வந்து இந்த கல்லூரியை பயன்படுத்திக்கிறணும், இந்த யூனிவர்சிட்டியை பயன்படுத்திக்கிறணும், பாதுகாப்பான முறையில் லேடிஸ் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா மியூசியம் ஒன்று இருக்குதுங்க. இது என்ன மியூசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே வந்து அழகப்பா யூனிவர்சிட்டியில் 10 வருஷத்துக்கு முன்னாடியே மெரின் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடலோரவியல் இந்தியாவிலே ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் ரொம்ப நாள் நடக்குது. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்புக்கு தேவையான ஒரு மியூசியம், கடல் சார்ந்த பல விஷயங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய கல், சிப்பி, பாறை, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை சிம்பிளாக பார்த்துட்டு நம்ம அடுத்த விஷயங்கள் அவங்களுக்கான ஒரு மியூசியம். இது இதில் நிறைய அது சார்ந்த நிறைய விஷயங்கள், பவளப்பாறைகள், அந்த மாதிரி ஏகப்பட்டது. இதெல்லாம் பவளப்பாறைன்னு சொல்லக்கூடிய அந்த இதுதான். அவங்க படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு நிறைய வச்சுருக்கிறாங்க. ஏகப்பட்ட சங்கு வகைகள் இருக்குது. இது மாதிரி உங்கள் படிப்பு சார்ந்த நிறைய அந்த ப்ரிசர்வ் பண்ண நிறைய மீன்கள்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஏகப்பட்ட மீன் வகைகள் ப்ரிசர்வ் பண்ணி நிறைய வச்சுருக்கிறாங்க. இந்த இந்தியாவிலேயே ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இந்த கோர்ஸ் இருக்குது. அதனால் இங்கே நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் நம்ம உள்ளே நுழைஞ்சு பார்த்தா தான் தெரியுது இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. பதப்படுத்தப்பட்ட ஏகப்பட்ட மீன் வெரைட்டிஸுங்க. இதில் நிறைய மீன் நமக்கு என்ன மீன்னே தெரியல. இதை பாருங்கள், சீ ப்ரோக்வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு மீன். இதுவும் பதப்படுத்தினது தான். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏகப்பட்ட கல் வகைகளும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் கடல்லேருந்து எடுக்கிறாங்க சார். இது எல்லாமே கடல் சார்ந்த படிப்புக்குள்ள விஷயந்தான். கடல்லேருந்து உள்ள கல் தான். நிலத்தில் கிடைக்கிற மாதிரியே கடல்லையும் ஏகப்பட்ட கல் வகைகள் இருக்குது. இது எல்லாமே இது சம்மந்தமான படிப்புகள் எல்லாமே இருக்கிறனால ஆய்வு பண்ணுறதுக்கு வச்சுருக்குறாங்க. கான்ஃபரன்ஸ் ஹால், நிறைய பெரிய எல்இடி ஸ்க்ரீன் வச்சு நல்லா இருக்குங்க. ஒரு வெளியூரில் ஒரு காலேஜ் உள்ளே போன மாதிரி நிறைய வாட்டி வந்திருக்கோம்.
ஆனால் வந்து இது உள்ளே வந்து பார்க்காதனால இப்படி ஒரு செட்டப் வந்து நம்ம ஊரில் இருக்குதா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் வந்து இங்கே கொண்டு வர்றதுக்கு ரொம்ப முயற்சி எடுத்தவங்க. மிஸ்டர் சுலைமான் காக்கா, இவங்க நாகண்ணன், அலி காக்கா பிபட்னம், நம்ம இபத்ராமா மாமா, அவங்க மைதீன் பாய், இவங்க வந்து நம்பதால பிரசிடென்ட் தானே, தலைவர், நம்பதால ஊர் தலைவர். இப்போ இவங்கெல்லாம் வந்து இந்த காலேஜ் இங்கே கொண்டு வர்றதுக்கு ரொம்ப முயற்சி எடுத்தவங்க. நாங்கள் ஒரு ஆய்வு எடுத்தோம். எப்படின்னா, இப்போ தொண்டியை சுற்றி 152 கிராமங்கள் இருக்குது. இந்த கிராம மக்கள் அத்தனை பேரும் இந்த பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது எப்படி அப்படின்ட்டு விழி பிதுங்கி இருந்தாங்க. எப்படின்னா, எந்த அளவுக்குன்னா, கிட்டத்தட்ட இங்கே தொண்டியிலேருந்து நிறையா வேன்கள் போகுது. இப்போ அதில் வந்து மாணவிகள்லாம் போகிறாங்க. இப்போ என்ன காரணம்? தொண்டியில் ஒரு சரியான ஒரு காலேஜ் இல்லை, பல்கலைக்கழகம் இல்லை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து முறையிட்டோம். அப்போ எம்எல்ஏ சந்தித்தோம், எம்பிஏ சந்தித்தோம், நிறைய விஷயங்களை சொன்னோம், மனு கொடுத்தோம். அப்போ கவர்மெண்ட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த திருவாடனை ராமநாதபுரம் மாவட்டத்தை சுற்றி 8 காலேஜ் இருக்குது, அதனால் மறு காலேஜ் தொண்டிக்கு கொண்டு வர முடியாதுங்கிறத கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. வேறு ஒரு யோசனையை கையில் எடுத்தோம். நம்ம அழகப்பா யூனிவர்சிட்டியில் போய் இந்த விஷயத்தை சொல்லலாமே, நம்ம 10 வருஷ கனவை மகளிருக்காக ஒரு கல்லூரி வேணும் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட வந்து ஒரு மனுவாக வைக்கலாமே, கோரிக்கை வைக்கலாமே அப்படின்னு மனசில் எடுத்த ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து அதை ஒரு வடிவமாக கொடுத்து விசி வைஸ் பிரசிடெண்ட்டு நம்ம அங்கே அழகப்பா காலேஜில் போய் அவங்கள மனு கொடுத்து சந்தித்து விஷயத்தை எல்லாம் சொன்ன உடனே அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷ முயற்சியில் அவங்க வந்து அந்த கோரிக்கை தான் அவங்க கையில் எடுத்து ஆய்வு பண்ணி இப்போ முழு நேர கல்லூரியாக நம்மளது தொண்டிக்கு வந்திருக்கு. எத்தனை வருஷமாக இது செயல்படுது? கிட்டத்தட்ட இந்த கல்லூரி வந்து 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆச்சு, நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லா மாணவிகளும் இங்கே வந்து சேர்ந்து பயன்பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இது ஆரம்பித்தது. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் மாணவிகளாகிய நீங்கள் இது எல்லாருமே இதை பார்க்கக்கூடிய மாணவிகள் எல்லாரும் இங்கே வந்து சேர்ந்து உயர்கல்வியை கற்று ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு வர்றதுக்கு நிச்சயமாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நம்பதாலோடைய ஊர் தலைவர், நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க? நான் எங்கராஜா பேசுகிறேன். இது முழுக்க பெண்களுக்கான பாதுகாப்பான கல்லூரி. அதாவது கடற்கரை ஓரங்களில் இருக்கிற பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாகவும் படிக்கிறதுக்கும் மற்ற உயர்கல்வி பெறுவதற்காகவும் தான் அனைத்து சமுதாய மக்களும் இதில் வந்து பெரிய தலைவர்கள்லாம் சேர்ந்து இதை கொண்டு வந்தோம். அந்த கனவை வந்து நிறைவேற்றி தர்றது மாணவர்களே, உங்களுடைய இதுதான் அந்த பொறுப்பு. பெற்றோர்கள் வந்து முடிந்த அளவுக்கு பெண்கள் வந்து பாதுகாப்பான கல்லூரி இந்த அழகப்பா அரசு கலைக்கல்லூரி. இதில் வந்து கட்டணமும் குறைவு. அதனால் இது வந்து உலகளாவிய நல்ல தரம் வாய்ந்த கல்லூரி. இந்த கல்லூரிக்கு நம்ம தான் வந்து எல்லா மக்களும் அவங்களுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுத்து இந்த கல்வியினுடைய வளர்ச்சிக்கு எல்லா மக்களும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கண்டிப்பாக. ஏன்னா நம்ம பகுதியுடைய கல்வி வளர்ச்சியை நம்மளால் முடிஞ்ச அளவு இந்த சேனல் மூலமாக போடுறோம். பார்க்கக்கூடிய நீங்கள் ஷேர் பண்ணி அது 4 பேர் ஸ்டூடெண்ட் நீங்கள் வந்து சேர்கிறதுக்கு வசதியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் உங்களுடைய பங்களிப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவு இந்த கல்லூரியை பற்றின தகவலை இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த சுற்றுவட்டார கிராமத்திலேருந்து குறைந்த ஒரு வருடத்துக்கு 3000க்கு மேலே போகிறாங்க. 12வது முடிச்சுட்டு 3000க்கு மேலே மாணவர்கள் போகிறாங்க. காலேஜுக்கு படிக்கிறதுக்கு 3000க்கு மேலே போகிறாங்க. குறைஞ்ச அளவுக்கு எல்லா வசதியும் கொண்ட, அதாவது இப்போ 50 லட்ச ரூபாய்க்கு மேலே எக்யூப்மெண்ட், அதாவது மாணவர்களுக்கான கடலோரவியலில் வந்து இப்போ வந்து தரம் வாய்ந்த, அதாவது இந்தியாவிலே 4 இடத்துல தான் இருக்குது. 4 இடத்துல தொண்டியில் ஒரு இது கல்லூரி இது மெரின் பயாலஜி. அதை வந்து எல்லாருமே நம்ம மீனவ மக்கள், மற்ற சுற்றுவட்டார கிராம மக்கள் யாரோ இது சம்மந்தம் இல்லாத இதில் வந்து கடல்லே பிறந்து கடல்லே வளர்ந்து எல்லா கல்வி, அதாவது இயற்கை கல்வி கற்றவங்களே அந்த துறையில் இல்லை. அதனால் மாணவர்களாகிய நீங்கள் வந்து இனி வருங்காலங்களில் படித்து அந்த கடல்வியல் சம்மந்தப்பட்ட துறைகளில் வர்றதுக்காக தான் இந்த எல்லா மக்களும் அனைத்து சமுதாய மக்களும் சேர்ந்து இந்த கல்லூரியை கொண்டு வந்திருக்கோம். பயன்பெறுமாறு. இங்கே கடலோரவியலையும் தாண்டி பிஏ இங்கிலீஷ், பிஏ தமிழ், பிகாம் சிஏ இப்படி நிறைய கோர்சஸ் இருக்குது பெண்களுக்காக. அதெல்லாம் பெண்களுக்கு மட்டும். நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் உள்ள அழகப்பா யூனிவர்சிட்டியுடைய ஆர்ட்ஸ் காலேஜில் என்னென்ன குரூப்லாம் இருக்குது, எவ்வளோ கம்மியான ஃபீஸ்க்கு வந்து படித்து கொடுக்குறாங்க, எவ்வளோ வசதிகள் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக காட்டியிருப்போம். இந்த வீடியோவுடைய நோக்கமே நிறைய மக்கள் இது தெரியாமல் வெளியூரில் போய் படிக்க வைக்கிறீங்க. அதனால் வெளியூரில் படிக்க வைக்கக்கூடிய சிரமங்கள் என்னென்ன அப்படிங்கிறத அந்த படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு தெரியும். தொண்டியில் இப்படி பக்கத்தில் ஒரு அருமையான வாய்ப்பை வச்சுட்டு இது நம்ம மக்களுக்கு போய் சேராதனால நிறைய மக்கள் வெளியூரில் படிக்க வைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ மூலமாக தொண்டி அதன் சுற்றுவட்டார மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ. ஒரு அருமையான செட்டப்பாக இருக்குது.
ஸோ நீங்கள் இங்கே வந்து பாருங்கள் என்னென்ன வகையான கோர்ஸ் வச்சுருக்கிறாங்க, எவ்வளோ ஃபீஸ், எல்லா டீட்டெயிலுமே நம்ம சொல்லியிருப்போம். இருந்தாலும் நேரில் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்படி நேரில் வர முடியாதவங்களுக்கு நான் கான்டாக்ட் நம்பரையும் தந்துடுறேன் ஸ்க்ரீனில், நீங்கள் கால் பண்ணி கூட அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். உண்மையிலே இப்படி ஒரு சான்ஸை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியாதனால இந்த 2 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் குறைவான ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்கிறாங்க. இதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் அதிகமான ஸ்டூடெண்ட்டை சேர்க்கும்போது தொடர்ச்சியாக அந்த காலேஜ் வந்து நம்ம உள்ள இயங்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காண்டி தான் இந்த வீடியோ. இது போக ஆர்ட்ஸ் போக மெரின் பயாலஜியும் இருக்குது, கடலோரவியல். அதில் பார்த்தீங்கன்னா கோ எஜுகேஷன். ஆர்ட்ஸ் குரூப் வந்து ஒன்லி விமன்ஸ். இப்படி தனிப்பட்ட முறையில் பிரித்து இங்கே வந்து படித்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி சுற்றுவட்டார மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.